கேப்டனை பத்தி என்ன பேசுறதுன்னு இந்த சூழ்நிலையில எதுவுமே வாயிலிருந்து வார்த்தைகள் வரமாட்டேங்குது. நேற்று அவர் பார்க்கறதுக்காக அவங்களுடைய ஆபீஸ் பக்கம் அண்ணா நகர்ல இருந்து நான் கிளம்பி போகும்போது ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி கிரௌட் எல்லாம் ஓடுது. அந்த பக்கம் ஒரு பூகம்பம் தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து சார் அழுதுகிட்டே எல்லாருமே சார் இந்த பக்கம் போங்க சார், அப்படி போங்க சார், இந்த சைட்ல பிளாக் பண்ணிட்டாங்க சார், அந்த பக்கம் போங்க சார் அழுதுகிட்டு எல்லாரும் ஓடுறத பார்த்து எனக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுச்சு. இந்த பக்கம் போறோம், அந்த பக்கமும் அதே மாதிரி கிரௌடு. அந்த சைடு போற கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நான் ட்ரை பண்ணி அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு மக்களுடைய கூட்டம். அதே போல இப்பயும் நான் இங்க வரும்போது வேற ரூட் பிடிச்சிட்டு வந்தேன். நான் அதே சிந்தாதிரிப்பட்ட ரூட் பிடிக்கலாம் கொஞ்சம் காலியா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா அங்கேயும் இதே ஜனங்கள் அப்படியே பரபரப்பா ஓடிட்டு வேன்லயும் அதுலயும் வந்து பரபரப்பா ஓடுறது பார்த்து மக்கள் அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு அன்பை சம்பாதிச்சு வச்சிருக்காருன்னு தெரியுதுங்க. எனக்கு ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்குது. ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க எல்லாருமே. இந்த சூழல்ல வந்து எனக்கு ஒரு சின்னது ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. அதாவது ஒரு மனிதர் வந்து பதவி, அந்தஸ்து, அதிகாரம் இதெல்லாம் இருக்கும்போது மக்கள் கூடுவாங்க. எதுக்காக கூடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற பதவி, அந்தஸ்து, அதிகாரத்தின் மூலமா தாங்க ஏதாவது கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக கூடுவாங்களே ஒழிய அவருக்காகவும் ஒரு அன்புக்காக கூட மாட்டாங்க. ஆனா உண்மையாவே மக்கள் எப்போ வந்து ஒருத்தருக்கு கூடுவாங்கன்னா அதுதான் உண்மையான அன்பான சம்பாத்தி. எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இறக்கும் போதுதான். இறக்கும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் கூடுதோ அதை வச்சுதான் அவர் எப்படிப்பட்ட அன்பை மக்களிடம் சம்பாதிச்சிருக்காரு புரியும். இது இப்ப இருக்க மக்களுடைய அவருக்காக ஓடி வர மக்கள், வெளி மாநிலத்தில் வர மக்களை பார்க்கும்போது தான் அவர் மக்கள் மேல் வைத்திருந்த அன்பு, மக்கள் அவர் மேல் வைத்திருந்த அன்பு தெரியுது எனக்கு. இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா அவர் நடிப்புக்காக அல்ல, அவர் செய்த தர்மம், அவர் செய்த நல்ல குணங்கள், மக்கள் மேல் அவர் வைத்திருந்த அன்பு, இதுதான் அவர் இவ்வளவு மக்கள் அவர் பின்னாடி கூட்டம் வருத ஒழிய எந்த ஆதாயத்துக்காக இந்த மக்கள் வராங்க சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல் என்ன இருக்குது? ஆனா எதுக்காக வராங்க? எங்கெங்க இருந்தோ வராங்கன்னா அவர் அப்பேற்பட்ட ஒரு அன்பை சம்பாதிச்சிருக்காரு. இதை விட ஒரு மனிதனுக்கு வேற என்னங்க வேணும்? இறுதி சடங்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, இந்த அன்பு என்ன சொல்றது? வாயில வார்த்தையே வரல எனக்கு. அழுகதான் வருது எனக்கு, அழுக வருது எனக்கு. அப்புறம் அவருடைய நடிகராகவே நான் அவரை நினைச்சு பார்த்ததே இல்லை. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவர். கருணை உள்ளம், அன்பு, பாசம், நேசம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே துதகோர் இறங்கி வருவார். ஒரு பெரிய அதிகாரத்தில் அவருடைய அந்தஸ்துல இருக்கும்போது அவரெல்லாம் சாதாரண ஒரு மனிதர்கள் பேசணும்னு அவசியமே இல்லை. ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை பேசிட்டு போகலாம். ஆனா டவுன் டு எர்த் இறங்கி வந்து எல்லார்ட்டையும் பேசுவார். அவர் கூட முதல் முறையா நான் வந்து சந்திச்ச அந்த ஞாபகம் இப்ப கூட என்கிட்ட அப்படியே மனசுல இருக்குங்க எனக்கு. அவர்கிட்ட நான் ஒரு கதை சொல்ல போயிருந்தேன். அப்போ நான் பாக்யராஜ் விட்டுட்டு வெளியே வந்த நேரம் இவர்கிட்ட ஒரு கதை சொல்ல போனான். என்ன உடனே கூப்பிட்டு அமிச்சார். என்னன்னு தெரியல. அவர் உடனே அவருக்காக அந்த கதை சொல்றதுக்காக அந்த ராவுத்தர் ஆபீஸ்ல ஆயிரக்கணக்கான ஜனங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. கதை சொல்லலாமா, ஏதாவது சந்தர்ப்பங்கள் கிடைக்காதா? அது மட்டும் இல்லாம சாப்பாடு போனீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரிங்க அவர். ஆக்சுவலா இன்னொரு எம்ஜிஆர் தான், கருப்பு எம்ஜிஆர்னே அவர் பேர் சொன்னாங்க. கருப்பு எம்ஜிஆர் அவர். ஆக்சுவலா கருப்புலாம் கிடையாது, அழகா இருப்பாரு அவரு. அவருடைய கண்ணு அழகு பாத்தீங்கன்னா பாத்துட்டே இல்லை. அவர் கண்ணு கிட்ட ஒரு பவர் ஒன்று இருக்குங்க. அப்படி பார்த்தாங்கன்னா அப்படியே உருண்டுருவாங்க கீழே. கிட்ட வந்து ஒரு பார்வை பார்த்தாருன்னா அப்படியே அப்படி ஒரு நட்பு, கருணை, பாசம் எல்லாமே அந்த கண்ணில் இருக்கும். பார்த்து என்னை கூப்பிட்டு அமைச்சு கதை சொல்லி அந்த கதையை கேட்டுட்டு, லிவிங்ஸ்டன் உங்க கதை நல்லா இருக்குது, ஆனா நீங்க கதை சொல்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு படம் நாங்க எடுக்கிறோம் பூந்தோட்ட காவல்காரன் சொல்லிட்டு, அதுல ஒரு மெயின் லீடிங் ரோல் நீங்க படம் நல்லா இருக்கும், நாங்க எல்லாருமே ஃபீல் பண்றோம். நீங்க நடிக்கிறதுக்கு உங்க சம்மதமா? நான் ஆக்சுவலா நடிக்கிறது தான் ட்ரை பண்றது, அதெல்லாம் மறந்து அப்புறம் கதாசிரியர் ஆயிட்டேன். ஆனா என்ன ஒரு நடிகராக அவர் பார்த்தாருங்க. அப்போ நான் மறந்துட்டே இருந்தேன் அந்த ட்ரேடு. கதாசிரியர் டைரக்டர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு என்ன பாக்யராஜ் சார் வந்து ஒரு கதாசிரியரும் உதவியாளரும் தான் பார்த்தாரு. ஆனா என்ன ஒரு நடிகரா பார்த்தவர் அவர் தாங்க. ஆயிரக்கணக்கிலையும் 10,000 5,000 சம்பாதித்த என்ன வந்து ஒரு படம் சுந்தரபூஷனை ஹிட் கொடுத்த ஒரு 2வது படத்தை எனக்கு கூட்டம் அமிச்சு
நீங்க நம்ப மாட்டீங்க, 1000 கணக்கில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு படத்துக்கு 15,000 20,000 தான் கொடுப்பாங்க. அதுவும் அப்பப்போ 3000 4000 வாங்கி 6 மாசம் எடுப்பாங்க ஒரு படத்தை. கடைசியில் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது பேலன்ஸ். ஆனால் 2வது படத்துல என்ன ஒரு புக் பண்ணி சுந்தர் பிரசனுக்கு அப்புறம், டிவிஷன் நான் ஒரு படத்துல நீங்க தான் ஹீரோவா பண்றீங்க, என்னுடைய சொந்த கம்பெனில நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டீங்க மேன். 8 lakhs சம்பளம் பேசினாரு. வாழ்க்கையில அது மாதிரி நான் வாழ்க்கையில லட்சத்தே 1000 கணக்கு தான் பார்த்திருந்தேன். என்ன அட்வான்ஸ் மட்டும் 5 லட்சம் கொடுத்தாரு. எதுல நடந்தா சார் வந்தார். உடனே போய் காரை வாங்கினார். நான் சொன்னேன் சார், லட்சம் நம்ம அதிர்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு நான் பார்த்ததே கிடையாது லட்சத்தை. 1000 கணக்குல அது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்திருக்கேன். 5 லட்சம் இப்போ எடுத்துட்டு போனாரு. கார் போய் வாங்கினாரு. நான் சொன்னேன் சார், எங்க அம்மா கிட்ட நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், அம்மா நான் சினிமால ஒரு பெரிய ஆளான பிறகு லட்சக்கணக்கில் சம்பாதிப்போமா, அப்போ நான் உடனே இந்த லட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் சார். அதனால இந்த நீங்க கொடுக்குற 5 லட்சத்தை 100 ரூபாவை கட்டா கொடுத்தீங்கன்னா அது எங்க அம்மா காலடியில் நான் வைப்பேன் சார்னு. அது உடனே கேட்டுட்டுங்க. இமிடியா அக்கௌண்டன்ட் கூப்பிட்டு டிவிஷனுக்கு 100 ரூபா கட்டா கொடு சார், 1/2 கோடி ஆகும் சார். நாங்க பரவாயில்ல நான் எடுத்துட்டு வாடான்னு சொன்னாரு. உடனே பேங்க்ல இருந்து 100 கட்டை எடுத்துட்டு 1/2 கோடி ஆகி எதுல நிமிஷம் எடுத்துட்டு போவேன்னாரு. இல்ல சார் ஆட்டோல தான் எடுத்து போவேன். அவருடைய காரை கொடுத்தாங்க. அவரு நீ போய் எடுத்துட்டு உங்க அம்மாவுடைய போய் காட்டுனாரு. அந்த படத்தை எடுத்துட்டு போய் எங்க அம்மா காலடியில் வச்சேங்க. நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.